والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الإيمان بضع وسبعون شعبة فأفضلها قول لا إله إلا الله وأدناها إماطة الأذى عن الطريق إلى آخر الحديث، كما قال عليه الصلاة والسلام. இன்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷாபானுல் முஅல்லம் கண்ணியமான இந்த ஷாபானுடைய மாதத்தை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார். இந்த மாதத்தில் பரக்கத் செய்து பரக்கத்தும் ரஹ்மத்தும் நிறைந்த ரமலானை முழுமையாக அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் உலக மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய காலம் கியாமத்துக்கு மிகவும் சமீபமாகி கொண்டே இருக்கின்றோம். மிகவும் நெருக்கமான காலத்தை நோக்கி வேகமாக உலகம் போய்கொண்டிருக்கின்றது. அதற்காக என்னென்ன அடையாளங்கள் சொல்லப்பட்டதோ அதற்கான சிறிய அடையாளங்கள் எல்லாம் ஏறத்தாழ வெளிப்பட்டு விட்டது. அதிகமான அடையாளங்கள் வெளியாகிவிட்டது. அந்த அடிப்படையில் குறிப்பாக இஸ்லாம், முஸ்லிம்கள் என்று சொன்னால் இன்று நேற்றல்ல, உலக ஆரம்ப காலம் முதல் கொண்டே வரலாற்றை நாம் புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால், ஷைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக அல்லாஹ்விடத்தில் அந்த ஷைத்தான் அல்லாஹ்விடம் அவன் உத்தரவாதம் கேட்டு வந்திருக்கின்றான். யா அல்லாஹ், எனக்கு ஒரு அவகாசம் கொடு, நான் உன்னுடைய இந்த அடியார்களை உன்னை விட்டு நான் திருப்பி விடுகின்றேன். அவர்கள் போகும் பாதையில எல்லாம் நான் அமர்ந்து கொள்வேன். ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين. இப்லீஸ் அல்லாஹ்விடம் அவகாசம் கேட்டான். இந்த மனித இனத்தின் காரணமாக நான் உன்னுடைய சாபத்திற்குரியவனாக ஆகிவிட்டேன். நீ இவனை கண்ணியப்படுத்தினாய், நான் அதை ஏற்காததின் காரணமாக உன்னுடைய கட்டளைக்கு நான் மாறி செய்து உனக்கு நன்றி கெட்டவனாக சாபத்திற்குரியவனாக ஆகிவிட்டேன். எனக்கு உலகம் முடிவு நாள் வரை அவகாசம் கொடு, நான் இந்த மனித சமுதாயத்தை வழிகெடுத்து காட்டுகிறேன் என்பதாக அல்லாஹ்விடம் உத்தரவாதம் வாங்கித்தான் அல்லாஹ் முஸ்லிம்களை சோதிப்பதற்காக அவனை படைத்து விட்டு வைத்திருக்கின்றான். அவனுடைய சூழ்ச்சியில் மிகப்பெரிய சூழ்ச்சி தான் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை நிலைக்கு விடக்கூடாது, குறிப்பாக அல்லாஹ்வை நெருங்குவதை விட்டும் மக்களை தடுக்க வேண்டும் என்ற விஷயத்தில் ஆரம்ப நாள் முதல் கொண்டே அவனுடைய வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிமாக வாழ்ந்து விட்டால் உலகத்தில் நமக்கு சொர்க்க பூஞ்சோலை கிடைத்துவிடும், நாம் எல்லா வகையிலும் சுகபோகமாக வாழலாம் என்பதல்ல. நமக்கு நாம் ஆசைப்படக்கூடிய, நாம் மனோ இச்சைகள் விரும்பக்கூடிய அனைத்து சுக பாக்கியங்களையும் அல்லாஹ் வாக்களித்திருப்பது உலகத்தில் அல்ல, அல்லாஹ் நமக்கு ஆகிரத்தில் தான் வாக்களித்திருக்கின்றான். இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கைகளையும் சோதனைகளையும் தான் வாக்களித்திருக்கின்றான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. ஈமான் கொண்டவர்களே, என்னை விசுவாசம் கொண்ட மூமின்களே, நிச்சயமாக கண்டிப்பாக உங்களை நாம் சோதிப்போம். உங்களுடைய ஈமானை தட்டி பார்ப்பதற்காக, உங்களை நீங்களே விலகிக் கொள்வதற்காக, நாம் சுவர்க்கத்திற்கு தகுதியானவர்களா என்பதை சோதிப்பதற்காக உங்களை பல்வேறு கட்டங்களாக சோதிப்போம். அதில் முதலாவது விஷயம்தான் மினல் ஹவுஃப், அச்சம் சூழ்ந்த வாழ்க்கையை நாம் கொடுத்து சோதிப்போம். அச்சத்தோடையே வாழும் ஒரு நிலை உண்டாகும் முஸ்லிம்களுக்கு. இது எல்லா காலத்தில் நடக்கும் விஷயம்தான். நபிமார்கள் முதல் கொண்டு எல்லா நபிமார்களும் சோதிக்கப்பட்டார்கள்.
ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கல்மாரி பொழியப்பட்டார்கள், மலை போல் கல்களால் எரியப்பட்டார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்பட்டார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸீது ஃபில்லாஹி மா லம் யுத அஹத், அல்லாஹ்வுடைய தீனுக்காக நான் சோதிக்கப்பட்டதை போல் யார் உலகத்தில் சோதிக்கப்படவில்லை என்று சொல்லும் அளவிற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். மக்காவில் வாழும் காலத்திலும் மதீனாவின் ஆரம்ப காலம் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் அவர்களை சஹாபாக்கள் சூழ்ந்தே இருந்தார்கள் பாதுகாப்பிற்காக. எந்த நேரத்திலும் இரவிலும் பகலிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆபத்து வரலாம் என்பதாக சூழ்ந்திருந்தார்கள். அவர்கள் வீட்டை சஹாபாக்கள் காவல் காத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி, யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக், நபியே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இந்த வேதத்தை, இந்த தீனை மக்களிடம் தப்லீக் செய்து விடுங்கள், எத்தி வைத்து விடுங்கள். நீங்கள் இந்த வேலையை செய்துவிட்டால், இதை நீங்கள் செய்வீர்களேயானால் அல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ், அல்லாஹ் ஜனங்களின் மூலம் ஏற்படும் சோதனையை விட்டு உம்மை அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதாக இந்த ஆயத்தை இறங்கிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வீட்டிலிருந்து வெளியில் இருந்த சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னார்கள், இப்பொழுது நீங்கள் வீடுகளுக்கு நீங்கள் சென்று விடலாம், எனக்கு யாருடைய உங்களுடைய பாதுகாப்பு இப்பொழுது தேவையில்லை, நேரடியாக அல்லாஹ் எனக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டால் என்னை மக்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பதற்காக என்று சொன்ன பிறகுதான் சஹாபாக்கள் வீடுகளுக்கு நிம்மதியாக சென்றார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்து காட்டினார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், நாங்கள் படுக்கும் பொழுதும் கூட இரவு பகலாக இரவு நேரத்திலும் எங்களுடைய தலைமாட்டில் வாளை வைத்து தான் தூங்கிக் கொண்டிருப்போம். எப்பொழுதும் எங்களை ஆபத்து சூழ்ந்துதான் இருந்தது. அச்சம் கலந்த வாழ்க்கை. இன்று நமக்கு அச்சம் சூழ்ந்த ஒரு சூழலை நமக்கு எங்கு பார்த்தாலும் நாம் கேள்விப்படுகின்றோம். சில இடங்களில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத், அவர்களுடைய செல்வங்களில் குறைவை உண்டாக்கி அவர்களுடைய உயிர்களையும் சோதனைகளை உண்டாக்கி, முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவர்கள் முஸ்லிம்களாக வாழும் பொழுது அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பான், அதை எடுத்தும் சோதிப்பான். நம்முடைய சொத்துக்களுக்கு எந்த வகையான உத்தரவாதமும் உலகத்தில் கிடையாது. நம்முடைய வீடு வாசல்களுக்கோ நம்முடைய உயிருக்கோ எதிரிகளின் மூலம் ஆபத்து சூழ்ந்துதான் இருக்கும். உங்களை நாம் அப்படித்தான் சோதிப்போம், சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, புல்டோசர்கள் மூலம் எச்சரிக்கப்படுகிறது. புல்டோசர்களை கொண்டு வந்து ஒரு கலாச்சாரத்தை உலகத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். நீங்கள் உங்களுடைய அநியாயங்களை எதிர்ப்பதற்காக அநியாயம் செய்யப்படக்கூடிய சமயத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணையாக நின்று முஸ்லிம்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் குரல்கள் கொடுத்தால் அவருடைய வீடு வாசல்கள் புல்டோசரை கொண்டு எடுக்கப்படும். எங்கிருந்து தீனுடைய விஷயங்கள் போதிக்கப்படுகிறதோ, மஸ்ஜிதுகளில் இருந்தும் மதரசாக்களில் இருந்தும் குர்ஆனும் ஹதீஸும் போதிக்கப்படக்கூடிய, எங்கு நியாயம் கற்பிக்கப்படுகிறதோ, சமத்துவத்தோடு வாழ வேண்டும், மனிதன் மனிதனுக்கு சகோதரனாக விட்டு கொடுத்து வாழ வேண்டும், யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது என்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி, யாரும் யாருக்கும் அடிமைப்பட்டு வாழக்கூடாது, நாம் அடிமைப்பட வேண்டியது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்கிற விஷயத்தை போதிப்பது குர்ஆன், ஹதீஸ், இஸ்லாம். இதை எதிரிகள் தெளிவாக புரிந்திருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் மஸ்ஜிதுகள் கூட மதரசாக்கள் கூட புல்டோசர்களால் இடிக்கப்படுகிறது. இதை நாம் அழித்து விட்டால், மஸ்ஜிதுகள் இடிக்கப்பட்டு விட்டால், மதரசாக்களை நாம் இடித்து விட்டால் இந்த இஸ்லாம் அழிந்துவிடும் என்பதாக கற்பனை கோட்டைகளை கட்டித்தான் இதை அவை நடைமுறைப்படுத்த துடிக்கின்றார்கள். முஸ்லிம்கள் அதற்கு பலியாக கூடியவர்கள் அல்ல. நீங்கள் கட்டடங்களை இடிக்கலாம், வீடு வாசல்களை இடிக்கலாம், உங்களுடைய சொத்து செல்வங்களை அபகரிக்கலாம், ஆனால் இஸ்லாம் என்னும் செல்வத்தை முஸ்லிம்கள் எடுக்க மாட்டார்கள் என்பதுதான் உலக வரலாறாக இருக்கிறது. எதையும் நாங்கள் இழப்போம். உயிர் கூட கொடுக்கப்படும். உயிர்கள் கூட அநியாயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலக இறுதி நாளுடைய அடையாளங்களில் முக்கியமான அடையாளம் தான் அல் ஹரஜ். கடுமையான கொலைகள் ஏற்படும். முஸ்லிம்களுடைய ரத்தங்கள், குடிக்கக்கூடிய தண்ணிக்கு இருக்கும் மரியாதை கூட முஸ்லிம்களுடைய ரத்தங்களுக்கு உலகத்தில் இருக்காது.
அநியாயமாக முஸ்லிம் ரத்தங்கள் ஓட்டப்படும். இது கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வீடு வாசல் எரிக்கப்பட்டு, சொத்து செல்வங்கள் அபகரிக்கப்பட்டு, சொந்த நாட்டிலே அவர்கள் அகதிகளாக விடப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய இஸ்லாம் என்ற உயர்ந்த சொத்தை, உலகம் இன்று இருக்காது, நாளைக்கு கிடைக்கலாம், நாம் இன்று மௌத்தாகலாம், ஆனால் நிரந்தர வாழ்க்கை நாங்கள் நரகத்திற்குரியவர்களாக, அங்கு போய் நாங்கள் சிரமப்படக்கூடியவர்களாக ஆக மாட்டோம் என்பதை முஸ்லிம்கள் விளங்கியவர்கள். அதைத்தான் குர்ஆன் போதித்து தருகிறது. அதை முதலாவது முஸ்லிம்கள் உள்வாங்க வேண்டும். அதனால தான் நம்முடைய உலமாக்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அதிகமாக நீங்கள் அல்லாஹ் ரசூலுடைய போதனைகளை படியுங்கள், வீடுகளில் தலீம் செய்யுங்கள், குழந்தைகளுக்கு அல்லாஹ் ரசூலுடைய பற்றி அறிமுகம் செய்யுங்கள், சொர்க்கத்தின் பாதையை பிள்ளைகளுக்கு காட்டிக் கொடுங்கள். உலகத்தில் ஏற்படும் சோதனைகளை எல்லாம் அவர்கள் கடந்து சொர்க்கம் செல்வார்கள். நாம் அதை காட்ட மறப்போமே ஆனால், நாம் அவர்களுக்கு சொர்க்கத்தின் பாதையை காட்ட மறப்போமே ஆனால், கண்டிப்பாக அல்லாஹ் நல்லடியார்களே, உலகமே நம்முடைய கதி என்பதாக, உலக செல்வம் தான் வாழ்க்கை நோக்கம் என்பதாக விளங்கி அவர்கள் செல்வ செழிப்போடு உலகத்தில் வாழ்ந்தால் போதும் என்ற அக்கறையோடு அவர்களை உலக சிந்தனையோடு வளர்ப்போமையானால் உலகத்திலும் அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நிரந்தர ஆகிராவிலும் அடுத்த தலைமுறையினரை நாம் நடுத்தெருவிலை விட்டு விடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம் முதலாவது அல்லாஹ் கூறுவதில்தான் வலா தஹினு வலா தஹ்ஸனு, நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள், நீங்கள் கோழையாகி விடாதீர்கள், நீங்கள் கவலையும் படாதீர்கள். வஅன்துமுல் அலௌன், நீங்கள் தான் ஆள பிறந்தவர்கள், நீங்கள் தான் ஆக உயர்ந்தவர்கள். அதனால் தான் உங்கள் மீது பொறாமைப்படுகிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாப் லவ் யருதுனகும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரா. வேதம் வழங்கப்பட்ட யூதர்கள் அவர்கள் ஆசைப்படுவதெல்லாம் என்ன தெரியுமா? யருதுக்கும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரா. நீங்கள் எல்லாம் ஈமான் கொண்ட பிறகு, நீங்கள் முஸ்லிமான பிறகு உங்களை எப்படியாவது அந்த இஸ்லாம் என்ற செல்வத்தை விட்டும், ஈமான் என்ற செல்வத்தை விட்டும் உங்களை வெளியாக்கி நீங்கள் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான். அல்லாஹுக்கு இணை வைக்கும் நிலையில் உங்களை தள்ள வேண்டும் என்பதுதான். காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஏன் தெரியுமா இப்படி ஒரு ஆசை? முஸ்லிம்களை இஸ்லாத்தை விட்டு ஏன் வெளியாக்கணும்? ஹஸதம் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம் மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹக். அவர்களுக்கு தெரியும் சத்தியம் இதுதான் சொல்லி, இந்த சத்தியத்தை அவர்கள் விளங்கிய பிறகும் உங்கள் மீது உண்டான பொறாமையின் காரணமாக எப்படி இவர்கள் உலகத்திலும் செல்வ செழிப்போடு நிரந்தர வாழ்க்கையிலும் சொர்க்கத்திற்கு இவர்கள் எப்படி வாழலாம்? இவர்களை உலகத்திலும் நிம்மதியாக வாழவிடக் கூடாது, இவர்களை இஸ்லாம் என்னும் செல்வத்திலிருந்து வெளியாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டுதான் அவர்களை உங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விரும்புகிறார்கள். உத்து என்று சொன்னால் ஆசைப்படுகிறார்கள். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் வரலாறை திரும்பி பார்க்க வேண்டும். அந்த வரலாறை நாம் பார்த்தோம் ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாம் அல்லாஹ்வினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை, ஹதீஸ்களை, வரலாறுகளை நாம் படிப்போமே ஆனால் நமக்கு இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகளாக தெரியாது. இதையெல்லாம் சஹாபாக்கள் சந்தர்ப்பமாக கருதினார்கள். சஹாபாக்கள் அவர்கள் ஆபத்து சூழும் பொழுது அல்லதீன قال لهم الناس ان الناس قد جمعوا لكم فاخشوهم. சஹாபாக்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. முழு மதீனாவையும் தாக்குவதற்காக எல்லா எதிரிகளும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். எல்லாம் ஆலோசனை செய்து ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்காக முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லாமே சேர்ந்து மதீனாவை தாக்குவதற்காக உங்களுக்காக எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், பயந்துகிடுங்க என்பதாக பயங்காட்டப்பட்டது சஹாபாக்கள். எப்படி இன்று நமக்கு பயங்காட்டப்படுதா இல்லையா? உங்களுடைய சொத்தை பாதுகாத்துக்கிடுங்க, பள்ளிவாசையில் எழுதி வச்சுக்கிடுங்க, மதரசாக்கள் சட்டப்படி எழுதி வச்சுக்கிடுங்க, இதெல்லாம் நம்ம செய்யணும். செஞ்சிட்டாலும் கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியாக எந்த உத்தரவாதமும் இல்லை. சஹாபாக்களுக்கும் சொல்லப்பட்டது. ஆனால் வித்தியாசம் என்ன? நமக்கும் சஹாபாக்களுக்கும் வித்தியாசம் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கின்றான். இந்த செய்தி கேட்கும் போது சஹாபாக்களுடைய ஈமான் கூடியது. உள்ளத்துல அல்லாஹ் மீதான நம்பிக்கையும் அல்லாஹ் மீதான அன்பும் உலகமே சேரட்டும் என்று கூட அல்லாஹ் இருக்கிறார்.
இந்த உலகத்தை படைத்த ரப்பு எங்களுடைய இருக்கிறான். உள்ளத்தினுடைய நிலைமை அது. அந்த நேரத்தை கேட்டவனி வாயில என்ன சொன்னாங்க? وقالوا حسبنا الله ونعم الوكيل. எங்களோடு அல்லாஹ் இருக்கின்றான், அந்த அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். ஒரு உலகம் சேரட்டும், எங்க கூட அல்லாஹ் இருக்கிறான். வனிஅமல் வகீல், காரியங்களை சிறப்பாக முடிப்பதில் ஆக சிறந்தவன் அல்லாஹ் என்பதாக சஹாபாக்கள் இந்த தஸ்பீஹை ஓதினார்கள். ஹஸ்புனல்லாஹு வனிஅமல் வகீல். இது போன்ற விஷயங்களை முஸ்லிம்கள் கேட்கக்கூடிய சமயம் நிலைமை ஏற்பட்டால் நம்முடைய கவனத்தை முதலாவது அல்லாஹ் பக்கம் திருப்ப வேண்டும். நம்மளுடைய உள்ளங்கமான வெளிரங்கமான விஷயங்களை நாம் சீர் செய்ய வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் நினைக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை நான் எங்கு குறை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய ஈமான், என்னுடைய அமால், என்னுடைய கொடுக்கல் வாங்கல், என்னுடைய குடும்ப வாழ்க்கை, எங்கு நான் பிரச்சனை செய்கிறேன், எங்கு நான் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு நான் மோசம் செய்கிறேன், அதை சரி செய்து கொண்டு ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து வரக்கூடிய ஆபத்துகளை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். فَانْقَلَبُوا بِنِعْمَةٍ مِّنَ اللَّهِ وَفَضْلٍ لَمْ يَمْسَسْهُمْ سُوءٌ وَاتَّبَعُوا رِضْوَانَ اللَّهِ. அதற்கு பிறகு அது போன்ற சூழ்நிலை மதீனாவில் ஏற்பட்டது. ஒட்டுமொத்த எதிரிகளும் சூழ்ந்து மதீனாவை சுற்றி வளைத்து விட்டார்கள். அதற்கு முன்பாகவே சஹாபாக்கள் வெளியேறினார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அல்லாஹ் வெற்றியை கொடுத்ததாக வாக்களிக்கின்றார். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய முதலாவது மனோநிலையை அல்லாஹ் சோதிப்பார். தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்வில், ஒரு சமூகம் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த உலக அளவில் முஸ்லிம்கள் சோதிக்கத்தான் படுவார்கள். இது அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ் வாக்களித்தது, அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதில் பாஸ் ஆகுபவர்கள் யார், இதில் தோல்வி அடைபவர்கள் யார் என்பதுதான் விஷயம். இதில் அதிகமான மக்கள் தோல்வி அடைந்து விடுகிறார். சோதனைகளை கண்டு துவண்டு எங்களை ஏன் அல்லாஹ் சோதிக்கின்றான்? நாங்கள் தான் தொழுகிறோமே, நாங்கள் தான் ஓதுகிறோமே, நாங்கள் தர்மம் செய்யவில்லையா, எங்களுக்கு ஏன் சோதனை வருகிறது? கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய சோதிப்பதே அல்லாஹ் தன்னுடைய நேசர்களை தான். தன்னுடைய நேசர்களை அல்லாஹ் சோதித்து அதன் மூலமாக அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் உலகிற்கு காட்டி அவர்களை உயர்ந்த இடத்திற்கு அல்லாஹ் கொண்டு செல்வார். யார் அந்த சோதனையை தாங்கக்கூடிய ஈமானிய சக்தியை உருவாக்கி கொள்ளவில்லையோ அவர்கள் உலகத்திலேயே தன்னை உணர்ந்து கொள்வார்கள், நான் ஒரு உண்மையான முஸ்லீம் அல்ல, நான் எப்படி சொர்க்கத்திற்குரிய ஆக முடியும், இந்த ஒரு சின்ன கஷ்டத்தை என்னால் தாங்க முடியாமல் நாங்கள் அல்லாஹ்வை எதிர்த்து பேசக்கூடியவர்களாக அல்லது அல்லாஹ்வின் கட்டளைகளை விடக்கூடியவர்களாக எத்தனை நபர்கள் தொழுகையாளிகளாக இருக்கிறார்கள், தீன்தாரிகளாக இருக்கிறார்கள். ஆனால் சோதனை வந்த பிறகு தீனை விட்டு விடுகிறார்கள். நாவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாப்பார். இன்னும் அதிகமாக அல்லாஹ்வை நெருங்குகிறார்களா, அல்லாஹ்வுக்கு தூரமாகிறார்களா என்பதைத்தான் அல்லாஹ் சோதனை மூலமாக அல்லாஹ் பார்க்கின்றார். சோதனை வர வர ஈமான் கூட வேண்டும். ஈமானிய சக்தியை கொண்டு தான் உலகத்தில் அல்லாஹ் இறுதி வெற்றி முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்தாங்க. இறுதி வெற்றி முஸ்லிம்களுக்கு ஆரம்பம் தோல்வியாக இருக்கலாம், ஆரம்பம் கசப்பாக இருக்கலாம், முடிவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றி அளிப்பார். 21 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலும் மதீனாவிலும் பெரும் சிரமத்திற்கு பிறகுதான் மக்களுக்கு வெற்றி அல்லாஹ் வழங்கினார். 21 வருடம் அல்லாஹ் பாடுபட வைத்தான். அல்லாஹ் நாடினால் அந்த மக்காவினுடைய முதல் நாளிலேயே அந்த குறைஷிகளுக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியாதா? ஏன் 21 வருடம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தையும் சஹாபாக்களுடைய அந்தஸ்தையும் இந்த உம்மத்தின் அந்தஸ்தையும் உலகத்திற்கு உலகம் உள்ளவரை நடத்த வைப்பதற்காக அல்லாஹ் தஆலா சோதனையில் போட்டு பல யுத்தங்களை அல்லாஹ் சந்திக்க வைத்தான். அதன் மூலமாக இறுதி வெற்றியை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் வழங்கினார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, தற்காலத்தில் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த எல்லா ஆபத்துகளும் இதெல்லாம் சின்னதுதான், அல்லாஹ் சொன்னதுதான், புதிய விஷயம் அல்ல. நாம் நம்முடைய கவனத்தை அல்லாஹ் பக்கம் திருப்ப வேண்டும். வெளிரங்கமான முயற்சிகளுக்கு தயாராக இருக்க வேண்டும். வெளிரங்கமான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். நம்மை சுத்தி வாழக்கூடிய மற்ற சகோதரர்களை அரவணைத்து அவர்களிடத்தில் நல்ல சிந்தனைகளை உண்டாக்கி, ஏனென்று சொன்னால் இன்று மீடியாவின் மூலமாக தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு, நச்சு கருத்துக்கள் பரப்பப்பட்டு, இஸ்லாம் என்று சொன்னால், முஸ்லிம் என்று சொன்னால் இவர்கள் சுயநலவாதிகள், இவர்கள் தீவிரவாதிகள் என்பது போன்ற விஷயங்களை
பிஞ்சு உள்ளங்களிலேயே பதித்து விட்டார்கள் இந்த நஞ்சை. இதை நாம் அந்த மக்களோடு அனுசரணையோடு பழகி அவருடைய ஹிதாயத்தை முன்வைத்து அவர்களோடு பழக வேண்டும். நம்மளோட கொடுக்கல் வாங்கல் செய்கிறார்கள், நம்முடைய வீட்டு வாசல்களை கட்டித் தருகிறார்கள், நம்மளுடைய கட்டுமான வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். இவர்களுக்கு நம்மளுடைய அஹ்லாக்கின் மூலமாக, நம்முடைய விசாலமான தன்மையின் மூலமாக நாம் அவர்கள் நடந்து கொண்டு அவர்களுக்கு நாம் யார் என்பதை புரிய வைப்போமேயானால் எல்லா நிலையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை கொடுத்து விடுவார். இல்லை என்று சொன்னால் அவர்கள் மூலம் வரும் ஆபத்திலிருந்து அல்லாஹ் முஸ்லிம்களை பாதுகாப்பார். இது போன்று வெளிரங்கமான முயற்சிகள் என்னென்ன நமக்கு உலமாக்கள் வழிகாட்டுகிறார்களோ, குறிப்பாக எதிர்காலத்தில் நம்முடைய நாட்டில் நடக்க இருக்கக்கூடிய தேர்தலுடைய நிலைமையிலும் கூட நாம் எல்லாம் ஒன்றுபட்டவர்களாக நம்முடைய கொள்கையை நாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு இஸ்லாம், நாம் எல்லாம் முஸ்லிம்கள், நம்மின் மூலமாக இந்த நாட்டு மக்கள் மற்ற சகோதரர்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டும். இவர் இந்த கொள்கையை சேர்ந்தவர், இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்பதாக சொல்லி சலாம் கூட நாம் சொல்லாமல் இருக்கின்றோம். சலாமை இல்லை, முகத்தை திருப்பிக் கொள்கின்றோம். ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக பகையை வளர்த்து குடும்பங்களாக தெருக்களாக பிரிந்து கிடப்போமே. ஆனால் அல்லாஹ்வின் உதவி அங்கு இறங்காது. சோதனை வந்தால் நஷ்டம் தான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, இன்று உலமாக்கள் நமக்கு இந்திய அளவில் உள்ள உலமாக்கள் நமக்கு வழிகாட்டக்கூடிய முதல் விஷயம் இதுதான். முதலாவது ஒன்றுபடுங்கள், நம்முடைய கொள்கைகள் அவர்களோடு இருக்கட்டும். முதலில் சலாம் சொல்வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருப்பது, ஏதாவது ஒரு முயற்சி என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக நின்று அதை நாம் எதிர்கொள்வது, இது போன்ற விஷயங்கள் நாம் கவனம் செலுத்துவதோடு அதிகமாக நம்முடைய மஸ்ஜிதுகளை சரிபார்க்கக்கூடிய அமால்களில் குறிப்பாக வளரக்கூடிய தலைமுறைகளுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றியும் ஆகிரத்திலே சிந்தனையும் சொர்க்கம் தான் நம்முடைய அசலான இடம் என்பதாக பிஞ்சு உள்ளத்தில் நாம் பதித்து அவர்களுக்கான ஏற்பாடுகளை மஸ்ஜிதிலும் வீடுகளிலும் நாம் உருவாக்க வேண்டும். அதன் மூலம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை வாக்களித்திருக்கின்றான். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலையை, நல்ல எதிர்காலத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. வரக்கூடிய ரமலானை முழுமையாக அடையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்க்கையில் சிரமத்தில் சோதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய ஈமானை அல்லாஹ் பாதுகாத்து அவர்களுக்கு எதிர்காலத்தை நல்ல சூழ்நிலை அல்லாஹ் சுபிட்சமான வாழ்வை நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குறிப்பாக சமீப காலமாக ஒரு வாரமா தொடர்ந்து ஆக்சிடென்ட்கள் நம்முடைய பகுதிகளில் நாம் கேள்விப்படுகிறோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். நமது ஊரை சுற்றி அதிகமான விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. முதல் விஷயம், அல்லாஹ்ட்ட பிரயாணம் செய்வோம், துஆவோட போறது, பாதுகாப்பாக போறது. குறிப்பாக சிறுவர்கள் லைசன்ஸ் எடுக்காத நிலையிலேயே பிள்ளைகளுக்கு நாம் பைக்குகளை வாங்கி கொடுத்து விடுகிறோம். அதனால பல விஷயங்களை பார்த்துதான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பல குழந்தைகளை நாம் இழந்திருக்கின்றோம். அப்படி இருந்தும் கூட படிப்பினை பெறாமல் நாம் இதை அனுபூதி காரணமாக நல்ல மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். வயசானவர்கள் ரோட்ல நடக்கிறவங்க கீழே விழுந்துடுறாங்க. சரியான முறையில சாலை விதிகளை மதித்து நடக்கக்கூடியவங்க கூட அதுல பாதிக்கப்பட்டு இறந்து போற நிலைமை உண்டாகுது. அதனால காவல்துறை நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றது. இதனால ஏற்படக்கூடிய விபரீதங்களுக்கு பெற்றோர்கள் தான் பொறுப்பு, அவர்களுக்கு தான் தண்டனை வழங்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த விஷயத்தை கவனம் செலுத்தி நாம் வாகனங்களை கொடுக்க கூடாது. நம் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்காவிட்டாலும் பிற நண்பர்களுடைய வாகனத்தில் ஏறி சென்று விடுகிறார்கள். அதனால நம்முடைய பிள்ளை மூலமாக யாருக்கும் சிரமமோ கஷ்டமோ உண்டாகிவிடக் கூடாது என்பதை நாம் மனதில் வைத்து இதில் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா ஆபத்துகளுக்கும் பாதுகாப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.